கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 22 அதிகாரம் 24வது வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளினார். உபத்திரவம், அன்பான தேவ பிள்ளைகளே, பல விதத்துல உபத்திரவங்கள் வருகிறது. ஊழியக்காரர்களுக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் மனைவி இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ பாஸ்டர் அம்மாமார்கள் கணவனை இழந்திருக்கிறார்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ பாஸ்டர் ஐயாமார்கள் தன்னுடைய வாலிப மகனை மறிக்க கொடுத்து எவ்வளவு உபத்திரவத்தின் ஊடாய் கடந்து வருகிறார்கள். வட மாநிலத்திலே ஊழியம் செய்கிற இடத்துல பல இடங்களிலே நெருக்கங்கள், பல தேசங்களிலே நெருக்கங்கள். கணவர் 10 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள். மனைவிமார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஊழியத்து நிமித்தமாக. எத்தனை பாடுகள் மத்தியிலே ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகள் எத்தனையோ பாடுகள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற ஒரு சூழ்நிலை, அநேகர் எதிரிகள் ஆக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. கிறிஸ்து நிமித்தமாக உபத்திரம் வருகிறது. அதே போல உபத்திரவ ஊடாய் கடந்து போன தாவீது, அவனுக்கு சகல உபத்திரவங்கள் வந்தது. ஆனாலும் எல்லா உபத்திரவங்கள் நின்று அந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு அப்படி உபத்திரவத்தின் ஊடாய் கடந்து வருகிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அந்த உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பார்க்கும் பொழுது உபத்திரவத்தின் ஊடாய் கடந்து வந்தார்கள். காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் கர்த்தராகிய தேவனின் மித்தமாகவே அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய தேவனே அவர்கள் தேவன் என்று பறைசாற்றும்படி அங்க வைத்திருக்கிற சிலையை வணங்க மாட்டேன் என்று சொன்னதினாலே எரிகிற அக்கினி ஜுவாலையில தூக்கி உள்ளே போட்டார்கள். ஹல்லேலூயா. போட்டது 3 பேர், ஆனால் 4 பேர் உலாவி கொண்டு வருகிறார்கள். அதிலே ஒருவர் தேவ சாயலுக்கு ஒப்பான ஒரு தேவ மனிதன் அதில் உலாவி வருகிறதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த உபத்திரம் வந்த பொழுது அவர்கள் முடி கூட கருகவில்லை. ஹல்லேலூயா. போட்ட வஸ்திரங்கள் எரிந்து போகவில்லை. அவ்வளவு நேர்த்தியாக நடந்து வந்தார்கள். அந்த உபத்திரவத்தை தேவன் பார்த்தான். உபத்திரவத்தின் ஊடாய் கடந்து போன தாசர்களை பார்த்து விடுவித்தார். அன்று தானியேலை குறித்து படிக்கும் பொழுது சிங்க கெவிக்குள்ள தூக்கி போட்டு விட்டார்கள். உபத்திரவம், அந்த சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டி போட்டார். உபத்திரவங்களின் ஊடாய் கடந்து வருகிற தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதே. அந்த உபத்திரவத்தின் வழியாய் தேவன் நடத்தினால் நன்றி என்று சொல்லி நடந்து வாருங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய சொந்த அக்கா மகன் திடீரென்று மரித்து விட்டான். நான் வாலிப கூட்டம் ஒன்று பண்ணியிருந்தேன். நான் கிராம பகுதியில் இருந்ததினாலே ஊழியத்தை தீவிரமாய் செய்யும் பொழுது திடீரென்று எனக்கு தாய் தாப்பன் இறந்து விட்டார்கள். அக்கா தான் வளர்த்தார்கள், படிக்க வைத்தார்கள். திடீரென்று என்னோடு கூட இருந்த என்னுடைய அக்கா மகன் ஒரு தம்பியை போலதான் அவனும் திடீரென்று மரித்து விட்டான். என்னால் தாங்கவே முடியவில்லை. ஆண்டவர் ஏன் இப்படி எங்களுக்கு செய்தீர்கள் சொல்லி அந்த நாட்கள்ல சில கேள்வியோடு இருந்த எனக்கு 3 நாள் வரையும் நான் ஆண்டவரை தேடவில்லை. இந்த உபத்திரவத்தின் வழியாய் தேவன் நம்ம நடத்தி விட்டாரே, இந்த ஊரில் எவ்வளவு அவமானத்தை நம்ம பட்டிருக்கிறோமே. இயேசு கிறிஸ்துவுக்காக ஊரை விட்டே ஒதுக்கினார்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக நான் தள்ளப்பட்டிருந்தேன், அவமானப்படுத்தப்பட்டிருந்தேன், எல்லா ஜனங்களினாலே நான் பகைக்கப்பட்டிருந்தேன். யாரும் என்னோட பேச மாட்டார்கள் சில வேளைகளிலே. அப்படி இருந்த எனக்கு திடீரென்று மகன் மரித்து விட்டதுனால எல்லாரும் அந்த ஊரிலே கேவலமாய் பேசினார்கள். எனக்கு அவமானமாய் என்னை முன்னே விட்டு பின்னே சில காரியங்களை, சில அவதூறான காரியங்களை சில அப்படி பேசினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அதன் ஊடாய் நான் கடந்து வந்தேன். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவர் 3 நாள் வரைக்கும் நான் வேதத்தை எடுக்கவில்லை, வேதத்தை வாசிக்கவில்லை, பாடல் புஸ்தகத்தை எடுக்கவில்லை. ஆண்டவரே நீர் இப்படி செய்து விட்டீர் என்று சொல்லி நான் ஆண்டவர் மேல கோபித்து கொண்டிருந்தேன். 3 நாளைக்கு பிறகு அதிகாலை வேளையிலே ரேடியோ மூலமாக பேசும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தேவதாசன் சொன்னார்கள், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தன்னுடைய குடும்பத்துல ஒரு மகன் மரித்து விட்டான் என்று சொல்லி இந்த இயேசு கிறிஸ்து வேண்டாம், பைபிள் படிக்க மாட்டேன், பாடல் பாட மாட்டேன், ஊழியம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், மகனே, மரித்து போன மகன் என்னுடைய சமூகத்தில் இருக்கிறான், நீ கவலைப்படாதே, நீ மரித்தது உனக்கு வேதனையாக தான் இருக்கிறது, நீ சோர்ந்து போக வேண்டாம், திரும்ப இந்த ஊழியத்தை செய், திரும்ப இந்த வேதத்தை வாசி, திரும்ப பாடல் புஸ்தகத்தை பாடு என்று சொல்லி தேவன் தெளிவாக பேசின பிறகு
ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பமாக அந்த வேதத்தை எடுத்து திரும்பவும் அந்த ஊழியத்தை செய்ய நான் ஆரம்பித்தேன். அந்த பாடுகள், அந்த உபத்திரம் எனக்கு ரொம்ப துக்கத்தை கொடுத்தது. 1 ஆண்டுகள் மகனை மறக்க முடியவில்லை. கவலையோடு கூட துக்கத்தோடு கூட நானும் கடந்து வந்தேன். இது மாத்திரமல்ல, எத்தனையோ பாடுகள் ஊடாய் தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு முறை டெங்கு காய்ச்சல் வந்து உலகமே, இந்தியாவே, தமிழகமே அநேகர் மரித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் என்னுடைய மனைவிக்கு திடீரென்று 3 நாளுக்குள்ள நான் அநேக அப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களுக்கு ஆஸ்பத்திரிகள் தோறும் சென்று நான் ஜெபித்து வந்து கொண்டிருந்தேன். திடீரென்று மனைவிக்கு ஜுரம் வந்ததினால சாதாரண ஜுரம் என்று நினைத்து நான் விட்டுவிட்டேன். 3 நாள் கழித்து சிவியர் ஆகிவிட்டது. உயிருக்கு போராடுற சூழ்நிலை வந்து விட்டது. சரி, என்ன செய்வது என்று சொல்லி இருக்கிற கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கு சென்ற பொழுது அவர்கள் சொல்லிவிட்டார்கள், டெங்கு காய்ச்சல் உங்களோட மனைவிக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். நான் இதை பலமுறை சொல்லியிருக்கிறேன் சாட்சியாக. அப்பொழுது அங்கே பணி செய்ததான டாக்டர் சாம்சன் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு டாக்டர், தேவனுடைய மனுஷன், ஊழியக்காரர், அவர்கள் என்னிடத்தில் போன் செய்து, அன்பு ஊழியக்காரரே, உன் மனைவிக்கு டெங்கு காய்ச்சல் வந்திருக்கிறது, கவலைப்பட வேண்டாம், நான் ஆஸ்பத்திரி நிர்வாகத்திடம் சொல்லிவிட்டேன், எவ்வளவு செலவு வேணாலும் நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம், நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை எடுங்கள் என்று சொல்லிவிட்டேன், நீ கலங்காதிருங்கள், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் அங்கிள் சொன்னாங்க. நான் உலகமே ஒரு சுத்துற மாதிரி போச்சு. என்ன செய்ய போறேன், கால் முடியாம இருந்து சின்ன பிள்ளைங்களை வச்சிருக்கிறேன், பணமும் கையில இல்லையே, மனைவிக்கு இப்படி ஒன்று ஆயிடுச்சேன்னு சொல்லி நான் துக்கத்தோடு அலைந்து தெரிந்து உண்டு. அந்த ஃபோன் கால் வந்த உடனே எனக்குள்ள ஒரு தைரியத்தை வரவழைத்து கொண்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை தொடங்கும்படி நான் அனுமதித்தேன். அவர்கள் தொடங்கினார்கள். அல்லேலூயா. ஆனால் அநேகர் மரித்த அந்த நேரத்திலும் இரவுலே நான் 2 ஆண்மகனோடு படுத்திருக்கும் போது 12 மணி இருக்கும், பிள்ளைகள் தூங்கி கொண்டிருந்தார்கள். நான் அவர்கள் அருகில் அமர்ந்து கொண்டு நான் ஜெபித்தேன் கண்ணீரோடு. ஆண்டவரே, கால் முடியாத எனக்கு மனைவி மரித்து விட்டால் நான் என்ன செய்வேன், நான் எப்படி இந்த உலகத்தில் பிழைப்பேன், எப்படி ஊழியம் செய்வேன், ஆண்டவரே என் மனைவி எடுத்து விடாதீர்கள் என்று சொல்லி நான் அழுதது உண்டு. என்னோட அழுகையின் சத்தத்தை கேட்டு என் துக்கத்தை ஆண்டவர் பார்த்து அவர்களை சுகத்தோடு தேவன் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் வல்லமையாய் பயன்படுகிற பாத்திரமாய் தேவன் மாற்றியிருக்கிறார். அந்த உபத்திரவத்தின் ஊடாய் கடந்து வரும் பொழுது இருதய வேதனையாய் இருக்கும், கண்ணீர் வரும், துக்கம் வரும், மனசஞ்சலம் வரும். அதை பொறுத்து கொள்ளுங்கள். அந்த ஊடாய் தேவன் உங்களை நடத்தி சென்றால் அந்த உபத்திரத்துக்கு பிறகாக தேவன் ஒரு மகிமையான ஸ்தானத்தை, உயர்வை வைத்திருப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கடந்து வாருங்கள். தேவன் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உபத்திரவத்தின் மத்தியில் கடந்து வருகிற தேவ பிள்ளையே, ஒரு நாள் நீங்க துக்கப்படாதீங்க, ஒரு நாள் நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் நல்லவர். அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அந்த அப்படிப்பட்ட உபத்திரவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், அற்பமா எண்ண மாட்டேன், அருவருக்க மாட்டேன், தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்க மாட்டேன். அவன் தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் நான் கேட்டு அருளுவேன்னு சொல்லி தேவன் இடத்துல அப்படி சொல்லியிருக்கிறார். உபத்திரவத்தின் ஊடாய் கடந்து வருகிற தேவ பிள்ளையே, ஊழியர்களே, இயேசுவை அறிந்தவர்களே, அறியாமலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை சொல்லுகிறேன், நீங்க உபத்திரவத்தின் ஊடாய் கடந்து வந்தால் நன்றி சொல்லுங்கள், பொறுத்து கொள்ளுங்கள். தேவன் எந்த தீமையும் பண்ண விடமாட்டார். எந்த தீமையும் நமக்கு வராது. அந்த உபத்திரவத்தின் ஊடாய் ஏன் நம்மை நடத்துகிறான்னு சொல்லி பார்ப்போமானால் தேவன் நம்மை உருவாக்குகிறார். பயப்படாத சிறு மந்தையே, ராஜ்யத்தை கொடுப்பேங்கிறார். பயப்படாத சிறு பூச்சியேங்கிறார். யாக்கோபின் சிறு பூச்சியே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலதுகரத்தை பிடிச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் நம்முடைய உபத்திரவத்தின் ஊடாய் வரும் பொழுது அவர் அருவருக்க மாட்டார், தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்க மாட்டார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு நிமிஷம் ஏன் கைவிட்டார் என்று சொல்லி பார்ப்போமானால், இந்த உலகத்தில் 800 கோடி ஜனங்களுக்கு மேலே இருக்கிற ஜனங்கள் எப்படியாவது கிறிஸ்துவை அறிய வேண்டும், இழந்து போன அந்த ஆதாமினுடைய மகிமையை திரும்ப பிந்தின ஆதாமாகிய என்னுடைய பிள்ளையின் இரத்தம் அவர்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான செல்ல குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். உயிரை மாய்க்கும்படி, சிலுவையில் ஆண்டவரை மறிக்கும்படி, இரத்தத்தை எல்லாம் பூமியில் சிந்தும்படியான அப்படி ஒரு தன்னுடைய பிள்ளை அனுப்பி அப்படி
என் ஜனங்கள் அழியக்கூடாது என்று சொல்லி பிதாவாகிய தேவன் நம்ம மேல அன்பு செலுத்தினார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய முகத்தை தேவன் மறைக்க மாட்டார். அவருடைய அன்பை உங்களை விட்டு எடுக்க மாட்டார். கிருபைகளை எடுக்க மாட்டார். உபத்திரம் வருகிறதுனாலே தேவன் நம்மளை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி எண்ணிக்கொள்ளாதீங்கள். ஒரு நாளும் தேவன் கைவிட மாட்டார். உபத்திரவத்தின் ஊடாய் கடந்து வரும் பொழுது அதன் மத்தியிலும் தேவன் உங்களை கட்டாயம் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி கடந்து வருகிற பிள்ளைகளுக்கு அவர் சொல்றாரு, முகத்தை மறைக்க மாட்டேன், அவர்கள் கூப்பிடும் பொழுது நான் கேட்பேங்கிறாரு. அப்படி உபத்திரம் வரும் பொழுது நாம் கூப்பிட வேண்டும், பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஏன் இந்த உபத்திரவம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஒருவேளை நம்ம கீழ்ப்படியாத மித்தமாக வருகிற உபத்திரவமாய் இருந்தால் மனம் திரும்ப வேண்டும். அல்லது நாம் நல்ல தேவனு பிரியமாய் நடக்கும் பொழுது ஒரு உபத்திரம் வருகிறது என்று சொல்லி பார்ப்போமானால் ஒரு படி மேற்படி உயர்த்துவதற்காக அந்த உபத்திரவம் நமக்கு வரலாம். இன்னொரு ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக கூட அந்த உபத்திரம் வரலாம். உங்களுக்கு தெரியும், எத்தனையோ மிஷனரிமார்கள் பிள்ளைகளை ஆண்டவர் எரிக்க ஒப்பு கொடுத்து தேவனுக்கென்று விதைத்திருக்கிறார்கள், புதைத்திருக்கிறார்களே. நினைத்து பாருங்கள். எத்தனையோ பாடுகள் மத்தியிலே மிஷனரிமார்கள் ஊழியம் செய்தார்களே, நினைத்து பாருங்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் தாங்க வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். உபத்திரவத்தின் ஊடாய் கடந்து போகும் பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். எனக்கு கால்கள் முடியாதனாலே எல்லா விதத்திலும் சிரமமாகவே உள்ளது. கல்லூரி படிக்கும் பொழுது, ஸ்கூல்ஸ் படிக்கும் போதெல்லாம் கம்பு வச்சு நடந்து தான் நான் ஸ்கூல்ஸ் போவேன். காலேஜ் எல்லாம் படிச்சிருக்கிறேன், போயிருக்கிறேன் நடந்து. அது இதற்கு பிறகு ஊழியத்துக்கு வரும் பொழுது எத்தனை உபத்திரவங்கள் தெரியுங்களா? இன்னொரு இடத்துல இருந்து பல மாவட்டங்களுக்கு, பல பட்டணங்களுக்கு போகும்போது நான் ட்ரெயினில் போக வேண்டும். எவ்வளவு சிரமம், எவ்வளவு சிரமத்தின் மத்தியிலே ட்ரெயின் ஏறி வண்டி ஏறி திரும்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நாளும் சோர்ந்து போய் விடாமல், இப்படி ஒரு கால் முடியாமல் இருக்கிறமே, உபத்திரவத்தின் ஊடாய் இருக்கிறோம்னு சொல்லி ஒரு நாளும் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் திறப்பில் நின்று ஜெபிப்பேன். ஒவ்வொரு நாளும் ஓடி இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டிருக்கிறேன் இயேசுவுக்காக. அல்லேலூயா. என் ஆண்டவருக்காக. பரவாயில்ல, ஒரு கால் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒத்த காலை வச்சு ஆண்டவருக்கு அந்த பணியை, இந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாளும் சோர்ந்து போனதில்லை. ஐயா, நல்ல வண்டி எனக்கு இல்லை, நல்ல வாகனம் இல்லை, நல்ல வீடு இல்லை, சபைக்குரிய கட்டடங்கள் இல்லை, நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை, பிஏ சிஸ்டங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் கிறிஸ்துவுக்காக யாராவது ஓசி கேட்டு வாங்கி அந்த கூட்டங்களை நடத்துவேன். அதே போலதான் ஒவ்வொன்றையும் இல்லாமல் இருக்கும் பொழுதும் இருக்கிறது போல அழைக்கிற தேவனை நம்பி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். உபத்திரவத்தின் ஊடாய் கடந்து வருகிற உங்களை கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் பாதுகாப்பார், கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உபத்திரவங்கள் வந்து விட்டதுன்னு சொல்லி ஊழியத்தை விட்டு ஓடி விடாதீர்கள். உபத்திரவம் வந்து விட்டது என்று சொல்லி படிக்கிற படிப்பை விட்டு வந்து விடாதீர்கள். உபத்திரவத்தின் ஊராய் நீங்கள் சென்றிருந்தாலும் அதை போக்கை உண்டாக்குற, அதை தாண்டி செல்கிற கிருபை தேவன் தருவார். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன்,
கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ உபத்திரவங்களை நான் கடந்து வந்தேன். நான் வாடகை வீட்டில் ஒரு 12 வருடமாக அப்படி தொடர்ந்து நான் குடியிருந்து வருகிறேன். அத்தனை ஆண்டுகளும் வாடகை வீட்டிலே பல பாடுகள் மத்தியில் தான் நான் கடந்து வந்திருக்கிறேன். சொற்ப வருமானம் இருக்கிறதினால் குறைந்த வாடகைக்கு தான் வீடுகளை எடுப்பேன். அப்படி எடுக்கும் பொழுது அப்படி சேர்ந்து ஒரு 4-5 வீடுகள் இணைந்து இருக்கும். அப்படிப்பட்ட வீடுகள் தான் எடுக்க முடிய சூழ்நிலை வந்தது. ஒரு தனி வீட்டை எடுத்து ஒரு 10,000 கொடுப்போம், 5,000 கொடுக்க வாடகை கொடுத்து வீடு இருப்போம் என்று சொல்லி இந்த நாள் வரை என்னால் முடியவில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்காக நான் வைராக்கியத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். தேவன் அவருக்காக செய்கிற ஊழியத்தை தேவன் கண்ணோக்கி பார்த்து ஏற்ற காலம் வரும் பொழுது தாவீதுக்கு வீட்டை கட்டி கொடுத்த தேவன் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்போ வீடுகள் அப்படி வழியில வரும் பொழுது எவ்வளவு உபத்திரவங்கள், வாடகை கொடுக்க முடியாம, கரண்ட் பில்லு கட்ட முடியாம, வண்டியை உள்ள நிறுத்த முடியாம, அந்த ஓனருக்கு பயந்து, பிள்ளைகள் ஃப்ரீயா விளையாட முடியாம பயந்து நடுங்கி, ஒரு சத்தம் போட்டு ஜெபிக்க முடியாம, பாடல் பாட முடியாம, அவ்வளவு நெருக்கத்துல நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். உபத்திரவ காலம் உண்டுதான். ஆனா உபத்திரவத்தின் காலத்துல தேவன் என்ன பண்ணுவார்? ஒரு மகிழ்ச்சியான ஆண்டுக்குள்ளாக நம்மை கூட்டி செல்வார். எத்தனையோ பாடுகிறது இன்னைக்கு என்னை விலக்கி வைத்திருக்கிறார் தேவன். தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார், மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அவரே சாரும் பொழுது நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். தேவன் கட்டாயம் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். அதனால வருகிற உபத்திரவங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உபத்திரவங்களை பார்த்து ஆண்டவரை விட்டு விலகிறாதீங்க. இன்னைக்கு அநேகர் சில உபத்திரவங்கள் மூலமாக ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிறார்கள். என் தேவன் அதை கொடுக்கவில்லை, இதை கொடுக்கவில்லை என்று சொல்லி ஓடிவிட்டார்கள். என்ன செய்தாலும் நான் தேவ பாதப்படியில் அமர்ந்திருப்பேன், தேவனுடைய பாதத்தில் நான் பற்றி பிடித்து கொள்ளுவேன் என்று சொல்லி அந்த உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உறுதி வேண்டும். அந்த உறுதிதான் தேவன் பெரிய காரியங்களை செய்யும். ஆரம்ப நாட்கள்ல, விடுமுறை நாட்கள்ல சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் 4 பேரும் ஒரே ஒரு 3 கால் வண்டியில, ஸ்கூட்டி என்று சொல்ற அந்த வண்டியில நாங்கள் பயணித்து சென்று கொண்டிருந்த பொழுது கையில் இருந்தது வெறும் 20 ரூபீஸ் தான் இருந்தது. அப்பொழுது திடீரென்று என்னோட லெஃப்ட் வீல் ஒடிந்து விட்டது. ஒடிந்து விட்ட உடனே வண்டி ரோட்ல இருந்து கீழே இறக்கி நாங்க 4 பேரும் அப்படியே நின்றுகிட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே புரியல. 15 கிலோமீட்டர் போகணும். பெட்ரோல் 1/4 லிட்டர் தான் இருக்கு. கையில 20 ரூபாய் தான் இருக்கு. சிறு பிள்ளையை அழைச்சிட்டு போறோம். காலை சாப்பாடு இல்லை. 7:30 மணிக்கெல்லாம் வண்டி ஒடிஞ்சிருச்சு. அப்ப நின்று கொண்டு அது ரோட்ல நிக்கிற எங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு கூட ஆட்கள் இல்லை. என்ன அப்படி நிக்கிறீங்க கேட்க கூட ஆள் இல்லை. அப்படி தடுமாறி நாங்கள் நிற்கும் பொழுது 4 பேரும் இந்த ரோட்டு ஓரத்தில் நின்று அண்ணாந்து பார்த்து தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தோம். ஆண்டவரே, இருந்த ஒரு வண்டியும் ஒடிந்து விட்டதே. அங்கே கிராமத்திலே 90 பிள்ளைகள் காத்திருக்கிறார்களே. 9 மணிக்கு நாங்கள் கூட்டத்தை அந்த VBS ஆரம்பிக்க வேண்டுமே, என்ன செய்வேன் என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கும் பொழுது அப்படியே அந்த வண்டி மெதுவாக அவர்கள் பிடித்து கொண்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் வண்டியை தள்ளி கொண்டே போனோம். அப்படி போகும் பொழுது 7:30 மணிக்கு ஒரு மெக்கானிக், ரோட்டு ஓரத்தில் ஒரு மெக்கானிக் இருந்தாங்க. அவங்க என்னன்னு கேட்டாங்க. வண்டி மாதிரி ஒடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே பேரிங் போயிருச்சு, பேரிங் நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா சொன்னாங்க. அப்போ என்னுடைய அக்கௌண்ட்டில் போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதில் 0வில் இருக்குது அக்கௌண்ட்டு. சரி, இன்னொரு அக்கௌண்ட்டை அதுவும் 0வில் இருந்தது.
அப்போ மனைவிட சொன்னேன், சிறு மகன் சொல்லுகிறான், அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறேன், 20 ரூபா தான் பணமே இருக்கு. அப்போ அந்த பணத்தை அந்த பிள்ளைய பஸ்ஸில் ஏற்றி என்னோட மனைவியும் பிள்ளையும் போய் வீட்டில் ஏதாவது தேடி பாருங்கள், ஏதாவது எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பியிருந்தேன். இவர்கள் போய் அப்படியே தேடி சில்லற காசெல்லாம் பொறுக்கி ரெடி பண்ணி ஒரு கொஞ்சம் ரூபாய், ஒரு 100 ரூபாய்க்குள்ள வந்துருக்கு. அதை எடுத்துக்கிட்டு திரும்ப பஸ் ஏறி வரணும். நான் அந்த மெக்கானிக்கில் வண்டியை கொடுத்துட்டு அவங்க ரிப்பேர் பண்ணுறதை பார்த்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது அவர் ரிப்பேர் பண்ணி முடித்த உடனே, தம்பி இது முதலாவது போனி, இந்த முதல் வேலை செஞ்சதுனால நீங்கள் பணம் கொடுத்தா எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டார். நான் சொன்னேன், ஐயா பணம் கொஞ்சம் கூட இல்லை, மனைவி வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறேன், வந்தாதான் பணம், வண்டியை கொடுங்க, நாங்கள் சாயங்காலம் வரும்போது உங்களுக்கு அந்த பணத்தை திரும்ப கொடுத்துட்றோன்னு சொல்லி சொன்னேன். இல்லை நீங்கள் எனக்கு கட்டாயம் வண்டி இல்லைன்னா வண்டி தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அப்புறம் தேவ கிருபையினாலே கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி அப்படி வருகிற நேரத்தில் மெக்கானிக் ஷெட்டில் அமர்ந்திருந்து அப்படியே கண்ணீரோடு இருக்கும் பொழுது ஒரு ஃபோன் கால் வந்தது. கோயம்புத்தூர்லேருந்து அருமையான தம்பி டேனியல், என்னுடைய அன்பு சகோதரன் தம்பி, அவர்கள் ஃபோன் செய்தான்னு, இரவெல்லாம் உங்கள் பேரையே தேவன் சொல்லி கொண்டே இருந்தாருங்கண்ணே, இப்போதான் நான் எழுந்திருச்சேன், உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் பணம் அனுப்ப சொன்னார் ஆண்டவன்னு சொல்லி அந்த தம்பி சொன்னாங்க. அப்படியே தம்பி, சரி தம்பி கர்த்தர் நல்லவன்னு சொல்லிட்டு உடனே அனுப்பிட்டாங்க. அனுப்பின உடனே சாட்சியை சொன்னேன், தம்பி இந்த மாதிரி எங்கள் நிலைமை 1 மணி நேரமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், பணம் இல்லாமல், வண்டி பழைய வண்டி ஒடிஞ்சதுனால எங்களால் மூவ் பண்ண முடியலன்னு சொல்லி நான் கண்ணீரோடு இருக்கிறேன் தம்பின்னு சொன்ன உடனே நான் உடனே அனுப்பிவிடுறேன்னு சொல்லி அந்த மகனை அனுப்பிவிட்ட பிறகு அந்த பணத்தை எடுத்து கொடுத்து விட்டு வண்டி எடுத்து கொண்டு போனோம். எத்தனை உபத்திரவங்கள்! இது மாத்திரமல்ல, விடிய விடிய சொல்லலாம் உபத்திரவங்கள், எத்தனை உபத்திரவங்கள் தெரியுங்களா? இந்த இயேசு கிறிஸ்து வேண்டாம் நாங்கள் விட்டுட்டு போகிற சூழ்நிலை எங்களுக்கு வந்தது. எத்தனையோ வறுமைகள் வந்தது. யாரிடத்தில் கேட்க முடியும்? யாரிடத்தில் சொல்ல முடியும்? தேவனுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற எனக்கு எப்படி மனிதனிடம் உதவி கேட்க முடியும்? கேட்பதற்கு கூச்சப்படுகிறவன், என்ன செய்வேன் என்று சொல்லி எத்தனையோ முறை நான் புலம்பினது உண்டு. ஆனால் ஒரு நாள் என்னை தேவன் என்னை வெக்கப்படுத்த விடலை. நாங்கள் 10 மணி கடந்து சென்றாலும் அங்கே ஏறக்குறைய 90 பிள்ளைகள் வந்திருந்தார்கள். அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி தேவன் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னொரு சாட்சி கூட உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். ஆரம்ப நாட்களில் மத்தியானம் சாப்பிடுவதற்கு அரிசி இல்லை. அப்போ ரேஷன் கடைக்கு போய் ஒரு 50 ரூபா கொடுத்து ரேஷனில் ஏதாச்சும் அரிசி வாங்கிட்டு வரலான்னு சொல்லி ஒரு கடைக்கு போனால் என்னை ஒரு நாயை விரட்டுறது மாதிரி கேவலமாக பேசி திட்டி அனுப்பிட்டாங்க. நான் அந்த 3 கால் வண்டியை ஓட்டி கொண்டு, சிறு மகன், மூத்த மகன் 2 வயது இருக்கும், அவன் பசியாக இருக்கிறான், மணி 11 ஆகிவிட்டதே, பிள்ளைக்கு பசிக்குமே, அரிசி இல்லை என்று சொல்லி அந்த காம்பவுண்டு ஓரமாக நின்று கொண்டு நான் அழுது கொண்டிருந்த பொழுது ஒரு சகோதரி எனக்கு பின்பாக நின்று தன்னுடைய சைக்கிள் இருந்த பெல்லை அழுத்தினார்கள். திரும்பி பார்த்த பொழுது நான் கண்ணீரோடு இருதை பார்த்து அவரின் கரத்தை பிடித்து, ஏன் அழுகிறீர்கள் என்று சொல்லி அந்த சகோதரன் கேட்டார்கள். சமைப்பதற்கு அரிசி இல்லை, அதான் நின்று கொண்டிருக்கிறேன் சொல்லி சொன்ன உடனே, நீங்கள் உடனே வீட்டுக்கு போங்க, நான் அரிசியை கொண்டு வருகிறேன் சொல்லி அந்த சகோதரன் அரிசியை கொண்டு வந்தார். அது மாதிரி பல பாடுகளில் பல கஷ்டத்தில் இந்த ஊழியத்தை செய்திருக்கிறோம். ஆனால் இம்மட்டும் நாங்கள் தேவனுக்காக ஓடுறோம். தேவன் ஒவ்வொரு ஆளுங்களை கண்ணீரை துடைக்கிறார், கவலையை மாற்றுகிறார். எங்களுக்கு அவரே தகப்பனாக இருந்து தாயாக இருந்து எங்களை இம்மட்டும் நடத்துகிறார். உபத்திரவங்களுக்கு அளவே இல்லை, அவ்வளவு உபத்திரவங்கள், வெளியில் சொல்ல முடியாது. வெளியில் வெள்ளை சட்டை, ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளவு உபத்திரவங்கள் ஊடாய், பல கண்ணீர் ஊடாய், பல வறுமைகள், துக்கங்கள், பாரங்கள். யாரிடத்தில் சொல்ல முடியும்? தாய் தகப்பன் இல்லை, மறித்து விட்டார்கள். என் தாய் தகப்பன் இருந்தால் கூட அவரு சொல்லி நான் மனம் மாறியிருப்பேன், அதுவும் வழி இல்லை. அப்போ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நான் பல மணி நேரம் அழுவேன், கண்ணீர் விடுவேன். ஆண்டவரை அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னை ஒரு நாளும் மனுஷன் காலில் மிதிப்பட வச்சிடாதீங்கப்பா, யார்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு போய் நிற்கிற அளவுக்கு என்னை செஞ்சிடாதீங்க, நான் ரொம்ப வெக்கப்படுற சுபாவம் உள்ளவன், என்னை நீங்கள் தான் நடத்தணும்னு சொல்லி நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. அப்படி பல உபத்திரங்கள் வழியாக எங்களை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கும் எத்தனை உபத்திரங்கள் இருந்தாலும் அதை தாண்டி செல்லுகிற கிருபையை தேவன் தந்திருக்கிறார். தேவன் உங்களையும் கைவிட மாட்டார். ஊழியக்காரர்களே, விசுவாச பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. வேலை கிடைக்கலையே, எப்படி குடும்பத்தை நடத்துவேன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. பெண் பிள்ளையை பெற்று திருமண வயது ஆகி வந்து விட்டதே,
எப்படி இந்த பிள்ளை நான் திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைகள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த முகத்தை பார்த்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். கட்டாயம் உங்கள் பிள்ளைக்கு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவா, கட்டாயம் செய்வா. ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஃபீஸ் கட்ட முடியாம, படிக்க வைக்க முடியாம இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிற ஊழியர்களே, விசுவாச பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை தேவன் கைவிடவே மாட்டார். உங்களை வெக்கத்துக்கு ஊடாய் நடத்த மாட்டார். நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். நீங்க படிச்சுட்டு நிறைய பட்டங்களை பெற்று வேலை கிடைக்காமல் கூலி வேலைக்கு, விவசாய வேலைக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். சில நேரங்களில் சில பட்டதாரிகளுக்கு வேலை கூட கிடைக்கவில்லை, குடும்பத்தை நடத்த முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் உங்களோட மனைவி, சகோதரிகளும் கண்ணீரோடு இருக்கிறீர்கள். இந்த வருடத்தில் உங்களுக்கு அரசாங்க வேலை தேவன் கொடுப்பார். தேவன் கட்டாயம் ஒருவரையும் ஒருவனே சும்மா விட மாட்டார். உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார், மேன்மைப்படுத்துவார். என்னை உயர்த்தினவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை கொடுத்ததற்கு நன்றி அப்பா. நான் எத்தனையோ உபத்திரவங்களோடாய் கடந்து வந்தேன். என்னுடைய கண்ணீரை துடைத்தவர், இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிற, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரருடைய கண்ணீரையும், சகோதரியுடைய கண்ணீரையும் துடைச்சிருங்கப்பா. வீடு இல்லை என்று சொல்லி கண்ணீர் விடுகிற தேவ பிள்ளைகளுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துங்க. சபைக்கு இடமில்லையே, சபை கட்ட முடியவில்லையே, வண்டி இல்லையே, வாகனம் இல்லையே, வசதி இல்லையே, வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கப்பா. குடித்து விட்டு கணவர் வந்து கொடுமைப்படுத்துகிறாரே என்று சொல்லி சில பெண்கள் நாம் மரித்து விடுவோம், பிள்ளைகளும் நாங்களும் எப்படியாவது மரித்து விடலாம் என்று சொல்லி எண்ணத்தோடு இருக்கிறீர்கள். வேண்டாம். உங்களை தேவன் நேசிக்கிறார், உங்களை போஷிப்பார். என் அன்பு தகப்பனே, கண்ணீரோடு போற, கண்ணீரோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் ஆசீர்வதியும். உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், மேன்மைப்படுத்தும். இந்த உபத்திரவம் எங்க வாழ்க்கையில மேற்படிக்கு கொண்டு செல்வதற்கான வாசல் திறக்கிறது. இந்த உபத்திரத்தின் ஊடாய் நாங்கள் கடந்து வந்தாலும் என் தேவன் எங்களை தூக்கி எடுப்பி, ஆண்டவரே, உபத்திரவத்தின் வழியாய் கடந்து வந்த தாவீதை ராஜாவோட சிங்காசனத்தில் அமர வைத்து அவனை ராஜாவாக உயர்த்தி வைத்த அன்பு தெய்வம், எங்களையும் உயர்த்துவீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஓடுகிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.